இப்போ பண்ண போகிறது வந்து நம்ம பேக்கு நெக்கு ரிலாக்ஸ் பண்ணுற எக்ஸசைஸ். ஸோ இப்போதுக்கு 3 எக்ஸசைஸ் மட்டும் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும், பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், நெக்கு ஃபேஸாக எதிர்பார்க்கணும், ஹேண்ட்ஸ் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அவுட் சைடு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் பாம்ஸ். அண்ட் தென் உள்ளே வரும்போது பாம்ஸ் இன்வர்டு வரும், அவுட் ஸ்ட்ரெச் இன்வர்ட்ஸ். இந்த பக்கம் திரும்பி சைட்லேருந்து காமிக்கிறேன், அவுட் ஸ்ட்ரெச் அண்ட் இன்வர்ட்ஸ். பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ஃபேஸ் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து மட்டும் நோட் பண்ணிக்கணும். இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 15 டைம்ஸ் பண்ணணும். செகண்ட் எக்ஸசைஸ் ஐ டெல் யூ. ஸ்டாண்டர்டிஸ் நம்ம என்சிசியில் பண்ணுற மாதிரி ஸ்டாண்டர்டிஸ் வச்சுக்கோங்க. பாம் பார்த்துக்கோங்க எப்படி பிடிச்சிருக்கேன். பாம்ஸ் பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள். ஹேண்ட்ஸ் கீழே பக்கம் ஸ்ட்ரெச் ஆகணும். அதே டைம்ல நெக் கொஞ்சமாக மேலே தூக்கணும், ரொம்ப தூக்கக்கூடாது. தென் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெச் அப், ரிலாக்ஸ். சைட்லேருந்து காமிக்கிறேன். பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், வயிறு உள்ளே இழுக்கணும், செஸ்ட் முன்னாடி வரணும். ஹேண்ட் ஸ்ட்ரெச், நெக் அப். ஹேண்ட் ஸ்ட்ரெச், நெக் அப். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இது 15 டைம்ஸ் பண்ணுங்க. தேர்ட் எக்ஸசைஸ், கீப் யுவர் பாடி ஸ்ட்ரெயிட். நேராக பாருங்க, வயிறு உள்ளே இழுத்துக்கோங்க. ஒரு கை எது ஸ்ட்ரெச் பண்ண போறீங்களோ அது ஸ்ட்ரெயிட்டாக கட்ட மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கோங்க. ரெண்டாவது கையால் இந்த ஆர்ம் ஏரியா பிடிச்சிக்கோங்க. உள்பக்கம் இழுக்கணும் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும். உள்பக்கம் இழுக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும். 15 டைம்ஸ் பண்ணுங்க. அதே டைப் வந்து ரெண்டாவது கைக்கு ரிப்பீட் பண்ணணும். கை கட்ட மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். ரெண்டாவது கை ஆர்ம் ஏரியாவில் வச்சு உள்பக்கம் இழுக்கணும், விடணும். உள்பக்கம் எடுக்கணும், விடணும். உங்களுக்கு ஸ்ட்ரெச் வந்து இந்த ஏரியாவில் வரணும். அப்போ தான் நீங்கள் அதை கரெக்டாக பண்ணுறோம். ஸோ இந்த 3 எக்ஸசைஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணணும்.